இங்க ஒரு அம்மா இல்லாத குழந்தைய ஒரு அப்பா மட்டும் தனியா பாசமா வளர்த்துட்டு இருக்காரு. ஒரு நாள் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த பக்கமா வேகமா போல ஒரு காரு அவன் மேல சேரடிச்சிட்டு போயிடுது. இத பார்த்தது இந்த பொண்ணோட அப்பா அந்த காரை வேகமா பொறுத்திட்டே போறாரு. ஆனா போற வேகத்துல அவர் அடிச்சு வரணும் பார்த்தா இவரோட குழந்தைகிட்ட சாரி கேட்க சொல்லிட்டு திரும்பி வந்துடுறாரு. அந்த அளவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட தரையிடாம இருக்கிற இவரு ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் வருது. சோ யாருக்கும் இவர் அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பயந்துகிட்டே போறாரு. ஆனா இவர் யாருன்னு அந்த இருக்கிற ஒரு போலீஸ் கண்டுபிடிச்சிடறாரு. அதுக்கப்புறமே தெரியுது ஒரு காலத்துல இவரை பார்த்து பயப்படாத ரவுடிங்களே கிடையாது. ஏன்னா இவர் ஒரு டிசிபியா இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்கூல் பொண்ணு கிட்ட தப்பா நடந்துட்ட ஒரு அரசியல்வாதியோட பையன் அந்த பொண்ணை டிசிபி கண்ணு முன்னாடியே எரிச்சிடறான். அந்த கோவத்துல இவரு அவனை பதிலுக்கு எரிச்சிடறாரு. சோ இது எல்லாமே அந்த அரசியல்வாதிக்கு ஒரு நாள் தெரிய வர இந்த டிசிபியோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே போட்டு தள்ளிடுறான். அதுல இந்த டிசிபி இறந்துட்டாருன்னு அந்த அரசியல்வாதி நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இவரோட குழந்தையோட ஃபியூச்சருக்காக தன்னோட அடையாளத்தையே மாத்திக்கிட்டு கேரளால ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. கிளைமேக்ஸ்ல அந்த அரசியல்வாதியால இவரோட குழந்தைக்கு ஆபத்து வரவோ டிசிபி அவரோட உண்மையான முகத்தை கட்டிடுறாரு.